மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவுஃப் யூசுஃபின் வாகனத்தின் மேல் மரம் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை தவிர்க்கப்பட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு அதிக ஆபத்து நிறைந்த மரங்களை உடனடியாக வெட்டும்படி கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா உத்தரவிட்டுள்ளார். மேலும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மரங்களை நடும் திட்டத்தை கோலாலம்பூர் மாநகர மன்றம் மீண்டும் கொண்டுவர வேண்டும் என வெளியிட்ட சுருக்கமான அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று மதியம் பெய்த கனமழையை தொடர்ந்து ஜாலான் பினாங்கில் ரவுஃப் யூசுஃபின் வாகனத்தின் மேல் மரம் விழும் நிலை ஏற்பட்டது. ரவுஃபிற்கு மெய்காவலர் பணியை வழங்கிய போலீஸ் காரும் மற்றொரு காரும் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா தெரிவித்தார். அந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. ஆனால் ஜாலான் பினாங் தற்காலிகமாக மூடப்பட்டது. இம்மாதம் 7ஆம் தேதி கடுமையான மழை மற்றும் காற்றினால் ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் பெரிய மரம் ஒன்று விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததோடு 17 வாகனங்கள் சேதமடைந்தன. சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் தமது பதவி விலகல் கடிதத்தை அதிபர் தர்மன் சண்முகரத்னத்திடம் சமர்ப்பித்தார். தாமும் தமது அரசாங்கமும் புதன்கிழமையன்று நாட்டின் தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதாக லீ தமது விலகல் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு லாரன்ஸ் வாங்கை நியமிக்கும்படி அதிபருக்கு லீ ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கில்லான் மற்றும் கோலாலம்பூரில் சில இடங்களில் ஜூன் மாதம் 3 நாட்களுக்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என ஐரிஸ் லாங்கூர் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சுங்கை ஸ்லாங்கூர் முதல் கட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜூன் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு துண்டிக்கப்படும் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை 3 மணி முதல் வழக்க நிலைக்கு திரும்பும். ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் வாக்கில் நீர் விநியோகம் முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பும் என ஐரிஸ் லாங்கூர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். பந்தோங்கிற்கு அருகே CSR எனப்படும் லிங்காரான் துங்கா உத்தாமா சாலையில் பழுதடைந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லர் லோரியில் 18 வயது இளைஞர் ஓட்டிச் சென்ற லோரி மோதிய பின் தீப்பிடித்ததில் அந்த லோரியின் உதவியாளர் கருகி மாண்டார். நேற்று விடியற் காலையில் இந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்தது. காயமடைந்த லோரி ஓட்டுநர் சிகிச்சைக்காக பந்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அந்த ட்ரெய்லர் லோரியின் பின்புற பகுதி மட்டுமே தீயில் பாதிக்கப்பட்டதால் அதன் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். கிளாந்தான் கோத்தாபாருவிலிருந்து பாட்லாங் சென்று கொண்டிருந்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து வெட்டுமர தூணை ஏற்றியிருந்த ட்ரெய்லர் மீது மோதியதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜைஹா முகமது கஹார் தெரிவித்தார். அந்த ட்ரெய்லரை மோதிய லோரி ஓட்டுநர் வாகன லைசன்ஸ் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பேராவில் உள்ள லதா இஸ்கண்டார் நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட பெருக்கிற்கு கடுமையான மழையே காரணம் என பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கைக்கான உதவி இயக்குநர் சபருட்ஜினோர் அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். நேற்று காலை 9 மணி அளவில் இது குறித்த தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு தாங்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். எனினும் லதா இஸ்கண்டார் நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட நீர்ப்பெருக்கில் எவரும் பாதிப்புக்குள்ளாகவில்லை என சபருட்ஜினோர் அஹ்மத் கூறினார். கம்பார் மற்றும் தாப்பாவில் பெய்த கடுமையான மழையினால் லதா கிஞ்சாங் நீர்வீழ்ச்சியில் பகுதியிலும் நீர்ப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் அங்கு வெள்ள பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. தாப்பா கேமரன் மலை சாலையிலுள்ள லதா கிஞ்சாங் நீர்வீழ்ச்சியில் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதை காட்டும் காணொளி இதற்கு முன் சமூக வலைதளங்களில் வைரலானது.
கணவரின் காஃபியில் விஷம் கலந்த அமெரிக்காவில் அரிசோனாவைச் சேர்ந்த பெண்ணான மெலடி ஃபெலிகானோ ஜான்சன் சிறை தண்டனையை தவிர்க்கும் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நிலை கொலை முயற்சி, மோசமான தாக்குதல் மற்றும் உணவு, பானம் அல்லது மருந்தில் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை சேர்த்தது போன்ற குற்றச்சாட்டுகள் மெலடி ஃபெலிகானோ மீது கொண்டு வரப்பட்டன. இதற்காக அவருக்கு ஒவ்வொரு குற்றத்திற்கும் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கலாம். எனினும் கடந்த மாதம் உணவு அல்லது பானத்தில் விஷம் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருளை சேர்த்ததாக 2 குற்றச்சாட்டுகளை மெலடி ஃபெலிகானோ ஒப்புக்கொண்டார். மெலடி ஃபெலிகானோவுக்கான $2,50,000 ஜாமீனை செலுத்த முடியாத நிலையில் ஏறக்குறைய 1 ஆண்டு சிறையை மேற்கோள் காட்டி மன்னிப்புக்காக அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். மனு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மெலடி ஃபெலிகானோவுக்கு இப்போது 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் மனநல சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக CNN தகவல் வெளியிட்டுள்ளது. தமது மரண சலுகைகளை பெறுவதற்காக கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக மெலடி ஃபெலிகானோவிடமிருந்து பிரிந்த அவரது கணவரான விமானப்படையில் பணிபுரியும் ராபி தெரிவித்தார். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள்.